வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு மாவில் பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. இந்த பால் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும், அதே சமயத்தில் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இந்த கேழ்வரகு மாவில் பார்த்திங்கன்னா மற்ற தானியங்களோட 10 மடங்கு அதிகமாக கால்சியம் சத்து இதில் இருக்குது. அப்புறம் நம்ம இதில் சேர்க்கக்கூடிய சர்க்கரையில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இப்போது நம்ம இந்த பால் கொழுக்கட்டையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 2 டம்ளர் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை திருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பால் புழிஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நல்லா திக்கான பாலாக புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 பால் புழிஞ்சு எடுத்து வச்சிங்க போதும். இதுக்கு நான் வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வெந்நீரை அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுட்டே வாங்க. கையில் கிளறி விடாதீங்க, இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க, சப்பாத்தி மாவு அளவுக்கு. இந்த பதத்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை ஓவல் ஷேப்பில் கூட கொஞ்சம் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நான் உருட்டி சின்ன சின்ன பாலாக வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம இந்த சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இந்த பால்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அது உள்ளே சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் அதை அப்படியே விட்டுடுங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா லைட்டாக இந்த மாதிரி பெரட்டி விடுங்க. இது நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நீங்கள் எந்த கப்பால் மாவு அளக்குறீங்களோ அதே கப் அளவுக்கு சர்க்கரை இதோடு சேர்த்துக்கோங்க. நான் 2 டம்ளர் அளவுக்கு மாவு இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதே டம்ளரால் 2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 2 டம்ளர் இதில் சர்க்கரை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்து கரைச்சிட்டு இதோட சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பாலை இதோட சேர்த்துடலாம். நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதில் தேங்காய் துருவி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க, இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு 2 மணி நேரம் அளவுக்கு விட்டுடுங்க, அப்போ தான் ஊறி நல்லாயிருக்கும். இது நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் முதல் முறையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் வேறொரு வீடியோவில் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கலாம். நன்றி.